Wow, strawberry ice cream. I love strawberry ice cream. ஹாய், வெல்கம் டு மிஸ்ஸஸ் எஸ்டி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் எஸ்டி ரெசிபீஸில் பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் தாங்க. இந்த சம்மருக்கு ஐஸ்கிரீம் இல்லாமல் யாருனாலுமே இருக்க முடியாது போலங்க. அப்படி ஒரு வெயில் கொளுத்துது. ஸோ அதுக்காக தான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வீட்டிலே எப்படி பண்ணுறது, அதுவும் கடையில் இருக்க மாதிரியே எப்படி வீட்டிலே நம்ம பண்ணிக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அப்படி இருக்குங்க, சான்ஸே இருக்காது. கடையில் விட சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்காக நான் இங்கே ஸ்ட்ராபெரிஸை ஒரு 8லேருந்து 10 எடுத்துக்கோங்க. நல்லாயிருக்கும். எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ ஃப்ளேவர் இருக்கும் உங்களுக்கு. ஸ்ட்ராபெரிஸ் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இதை வெறும் வெண்ணிலா ஐஸ்கிரீமாகவும் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எந்த ஃப்ரூட்ஸ் போட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆரஞ்சு ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம், வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் அதை அப்படியே கிரைண்ட் பண்ணி பியூரியாக எடுத்து வச்சுக்கோங்க. 350 ml பால் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி சுகர் வந்து பர்ஃபெக்டாக இருந்ததுங்க. ஆல்ரெடி நான் 1 கப்பு சொன்னேன், இதில் ஒரு 3 ஸ்பூன். ஸோ இந்த இது வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. 1 கப்பு சேர்த்தாலே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்புறம் நல்லா பாலை வந்து காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே கார்ன் சிரப் பண்ணுறதுக்கு பார்த்துடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் கார்ன் பவுடர் எடுத்துக்கோங்க. இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஊற்றும் போது டக்குன்னு லம்ஸ் கூட ஃபார்ம் ஆகிடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கார்ன் கீழே நின்றுடலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிடும். ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பொறுமை தேவை. எனக்கு லம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு வரியும் இல்லை, ஆறுன அப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நான் இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஸ்மூத்தாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், லம்ஸே இல்லை. நான் திரும்பவும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் வந்து இதை ஹீட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா திக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், என்னோடய இண்டக்ஷனில் நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து ஸ்மூத்தாக இருந்தால் தான் பார்க்கவே அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்க போகிறோம். அது வந்து 300 ml எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம பால் ஆடை தாங்க ஃப்ரெஷ் க்ரீம். ஸோ வந்து நான் ஒரு 10 நாள் சேர்த்து வச்சோன்னா பாலாடை கிடைக்கும்ல, அந்த பாலாடையை நல்லா அடிச்சுக்கோங்க. விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க, பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். கடையில் வாங்கினதா இல்லை வீட்டில் செஞ்சதான்னு டவுட்டே வராது. இப்போ நான் காய்ச்சி எடுத்து வச்ச கார்ன் சிரப்பை இதில் போட்டுக்கிறேங்க. எனக்கு திக்கானோடனே காய்ச்சி இறக்கி வச்ச கார்ன் சிரப்பை இதில் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், நல்லா பீட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ப்ளஃபியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இங்கே கலர் ஒரு 2 ட்ராப் சேர்த்துருக்கேங்க. இது பியூர்லி ஆப்ஷனல் தான், நான் வீடியோக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராபெரி பியூரி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. அகெயின் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. பார்க்கவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவல் இருக்குங்க. கடையில் விட சூப்பராக இருக்கும். இங்கே நான் நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது நாட்டு சர்க்கரை போட்டு வீட்டிலையே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும் போது டெஃபினட்டாக நம்ம கொடுக்கலாங்க. இந்த சம்மருக்கு வேறு அவங்களுக்கு வெளியே போய் விளையாடுறது,
அவங்களுக்கு ஐஸ்கிரீம் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். கொஞ்ச நேரம் அந்த கார்ன் தான் நம்மளுக்கு டைம் எடுக்குமே தவிர ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 12 மணி நேரம் இதில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த அப்புறமா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் டெக்ஸ்சர் கூட பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டிலையே ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். பாய் பாய், டேக் கேர், see you soon. Yummy.